ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே உள்ள ஒரு காமன் இதுதான். அப்பரேஜ் லிமிட்டுங்கிறது வந்து டிஎன்செட்டுக்கு கிடையாது. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே எல்லாரும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பேசிக் க்ரைட்டீரியாவாக இருக்கனால, அதனால் வந்து இதில் பிஎஸ்டிஎம்ங்கிற ஒரு வார்த்தை எந்த இடத்துலையுமே இதில் யூஸ் பண்ணப்படவில்லை. நெட் எக்ஸாமினேஷன் என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான். பேப்பர் ஒன்றில் 50 கொஷின், அது ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு 100 மார்க்குங்கிறது விதத்துலையும். இந்த பேப்பர் 2வில் பார்த்திங்கன்னா 100 கொஷின், அதில் ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்குங்கிற பேரில் 200 மார்க் பொறுத்தவரையும் மொத்தம் 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்குது. இதில் எந்த பிரேக்கும் கிடையாதுங்கிறதையும் இதில் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஷின் பேப்பர் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும், அதாவது வந்து எக்ஸப்ட் பேப்பர் 2 லாங்குவேஜ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பரே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். சில பேப்பர்ஸ் லைக் தமிழ், அரபிக், ஹிந்தி, மலையாளம், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, உருதுல மட்டும்தான் அவங்கவுங்க லாங்குவேஜில் இருக்கும். மற்றபடி ப்ரைம் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் இது கிடையாது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது யாருக்கு எவ்வளோ ஃபீஸ், அது வந்து எப்படி பே பண்ணணும், எல்லாத்தையுமே இதில் ஏற்கனவே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இது நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ ஃபைனல் இதில் பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக ஏதாவது கேட்கணுன்னா, அப்போதைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மனோன்மணிய சுந்தரா யூனிவர்சிட்டி எல்லா பொறுப்பு எடுத்திருந்ததுனால அவங்களுக்கான இதை தான் ட்ரீம் கொடுத்துருந்தாங்க. அப்போ பிஎஸ்டிஎம்ங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஆப்ஷனாகவே கொடுக்கப்படலை. ஆனால் வந்து டைரெக்டாகவே இப்போ டிஆர்பி எந்த எக்ஸாம் நடத்தினாலும் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களுக்கு நியமன சட்டத்தின் படி, இப்போ நம்ம ஜிஓ படித்தோம் பார்த்திங்களா, அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா டைரெக்டாக அவங்களுக்கான முன்னுரிமைகள் எப்பயுமே கொடுக்கப்படும். இந்த எக்ஸாமில் அதை கொடுக்கல. ஆனால் இது டெட்டுக்கு உண்டு, பிஜிடிஆர்பிக்கு உண்டு, யூஜிடிஆர்பிக்கு உண்டு, அது மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு உண்டு. மற்ற எல்லா இதுலேயுமே தமிழ் வழி பயின்றவர்களுக்கான சான்றிதழ் வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது அதெல்லாம் கொடுக்க வேணுங்கிறது வந்து மேண்டேட்ரியாக அதில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதோட ப்ரைம் கான்செப்ட். ஸோ அதனால் வந்து இதை இவங்கள்படி பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது நியாயம்னா, எல்லா டிஆர்பி எக்ஸாமுக்கும் இதை நீங்கள் தமிழ் வழி கல்வியில் உள்ளதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் இதையும் நீங்கள் பண்ணி வச்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆனால் இந்த எக்ஸாமுங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கால்ஃபர் பண்ணது மனோன்மணிய சுந்தரா யூனிவர்சிட்டி. அது வந்து கடைசியில் கிராஸாக இங்கே மாறும்போது பார்த்திங்கன்னா டிஆர்பிக்கு அது வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவாங்க அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் சொல்லப்படலை. இது ஒரு செய்தியாகவும் வந்து செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து இது கூட ஒரு இடையூறாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து வெளியில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா, தமிழ் வழி கல்வியில் பயின்றவங்களுக்கு மற்ற எக்ஸாமுக்கெல்லாம் இதில் வந்து ப்ரையாரிட்டி கேட்டிருக்கிறாங்க, இதுக்கு கேட்கலை அப்படிங்கிறது தான் இதற்கான உண்மை நிலவரம். ஸோ அதனால் செட் எக்ஸாமினேஷனுக்கான தேர்வுக்கான முடிவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் 1 வாரம் இல்லை 2 வாரத்துக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த கேப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் வந்து டிஆர்பி நடத்தி முடிச்சிருக்கு. அது